பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல கமல் சாரை ரீப்ளேஸ் பண்ணி அவருக்கு பதிலா விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணிட்டு வராரு. ஆரம்பத்துல இவரோட ஹோஸ்டிங்க்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதே சமயம் பலரால பாராட்டப்பட்டுச்சு. ஆனா போக போக இவர் ஹோஸ்ட் பண்ற விதம் மக்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப பயாஸ்டா இருக்காரு. கண்டஸ்டன்ஸை பேசவே விட மாட்டேங்கிறாரு. அப்படியே பேச விட்டாலும் அசிங்கப்படுத்தி விட்டுறாருன்னு விஜய் சேதுபதி ஹோஸ்டிங்கை பத்தி இப்போ நெகட்டிவ் ஒப்பீனியன் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு. குறிப்பா கடந்த வார எபிசோட்ல விஜய் சேதுபதி கண்டஸ்டன்ஸ் கிட்ட நடந்துகிட்ட விதம் பலரையுமே எரிச்சல் அடைய வச்சிருக்கு. மஞ்சரி மற்றும் ஆனந்தி கிட்ட அவர் பேசின விதம் சரியில்லை. முத்துக்குமரனையும் ஏதோ பேசி குழப்பி விட்டுட்டாரு. அருண் பண்ண விஷயங்களை அட்ரஸே பண்ணல. இவர் ஷோ பாக்குறாரா இல்லையா, ரொம்ப பயாஸ்டா இருக்காரு அப்படின்னு சோசியல் மீடியால விஜய் சேதுபதியை கடுமையா தாக்கி பேசிட்டு வராங்க. இந்த நிலையில இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கை பத்தி இப்போ அவரோட Facebook பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியை முன்னாடி நடத்தின கமல் சாரும் இப்ப நடத்துற விஜய் சேதுபதியும் அவங்க ஸ்டைல்ல நடத்துறதும் அதுக்கு ஆதரவும் விமர்சனமும் வரது இயல்பு தானே. கமல் சார் மேல இருந்த குற்றச்சாட்டு எல்லார்கிட்டையும் மென்மையா கொஞ்சம் கூட கோவப்படாம கண்டிப்பே இல்லாம நடத்துறாருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டுதானே விஜய் சேதுபதி வந்திருப்பாரு. ஆரம்பத்துல விஜய் சேதுபதியோட இயல்பான மற்றும் அதிரடியான ஸ்டைலை பார்த்து வியந்தவங்களும் பாராட்டினவங்களும் இன்னைக்கு வெறுப்படைகிற நிலைமைக்கு போயிட்டாங்க. கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசும்போதும் பிரச்சனைகளை ஆராயும் போதும் கமல் சார் கிட்ட பண்பு இருந்துச்சு, ஒரு மெச்சூரிட்டி இருந்துச்சு, சமூக பொறுப்பு இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு ஆளுமையா பார்த்து அவங்கள ஹேண்டில் பண்ணாரு. அவங்கள நேரடியா குத்தப்படுத்தினது கிடையாது. வார்த்தைகளால காயப்படுத்தினதோ மட்டம் தட்டுனதோ கிடையாது. மேலும் பர்சனல் அட்டாக் பண்றதோ அவங்களோட ஃபீலிங்ஸை சீண்டினதோ கிடையாது. அவர்கிட்ட இருந்த உயர்ந்த பொறுப்பை வச்சு யாரையும் சிறுமைப்படுத்தினது கிடையாது. இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த ஆணாதிக்க உலகத்துல தமிழ் சமூகம் விதிவிலக்கு இல்லைன்னு நிரூபிக்கிற விதமா பிக் பாஸ் வீட்ல 55 நாட்களா இதை பார்த்துட்டு வரோம். கேள்வி கேட்கிற விமர்சனம் பண்ற பெண்களை ஆண்கள் எல்லாரும் எப்படி ஒன்னு சேர்ந்து கடுமையா தாக்கி நிலக்குலைய வச்சு சந்தோஷப்படுறாங்களோ அதையே தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறவரும் நேத்து பண்ணாரு அப்படிங்கிறது பயப்பட வைக்குது. அவர் ஆம்பளைங்களை பார்த்து பயப்படுறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனால பொதுநல கேடு ஒன்னும் இல்ல. அது அவரோட இயல்பு, அதுல பிரச்சனை இல்ல. ஆனா எல்லா தப்பும் செஞ்ச ஆண்களை விசாரிக்காம ஆல்ரெடி உணர்வு பங்கம் செய்யப்பட்ட பெண்களை குத்தப்படுத்தி சிறுமைப்படுத்தி அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்ல வச்சு அந்த பொண்ணை நொறுங்க வச்சு சந்தோஷப்பட்டதை நேத்து பார்த்தப்போ தமிழ் சமுதாயத்துல பெண்களோட ஃபியூச்சர் பத்தின பயத்தை அதிகப்படுத்துது. அதோட நிக்காம வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி அந்த பொண்ணை உணர்வுகளால கஷ்டப்படுத்தின அந்த ஆண்களை பாராட்டி பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே பெஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது அதிர்ச்சி அளிக்குது. கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் உங்களை என்ன மாதிரி மனுஷங்க தானே. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுறது, சிந்திக்கிறது, செயல்படுறதுன்னு இருக்கிறது இயற்கை தானே. அதை கிண்டல் அடிக்கிறது, இவர் சொல்றதுதான் மத்தவங்களும் சொல்லணும்னு நினைக்கிறது, அப்படி சொல்லலனா கோவப்படுறதும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை கேவலப்படுத்துறதும் வேண்டா வெறுப்பா அவங்க கிட்ட பேசுறதும் ஒரு ஹோஸ்டுக்கு அழகா. பணத்துக்காக ஷோ பண்ண வரவங்க கொஞ்சமாவது பொறுப்போடையும் கண்ணியத்தோடையும் நடந்துக்கணும். புகழோட உச்சியில இருக்கிறவங்களுக்கு சமூக பொறுப்பும் இருக்கு அப்படிங்கறத மக்கள் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு விஜய் சேதுபதி ஹோஸ்டிங்க கடுமையா தாக்கி ஜேம்ஸ் வசந்தன் இந்த போஸ்ட போட்டிருக்காரு. இவரோட இந்த போஸ்ட் தான் இப்ப சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. பலருமே ஜேம்ஸ் வசந்தனுக்கு ஆதரவா பேசிட்டு வராங்க. மேலும் சிலர் இதுல எல்லாருமே கண்டஸ்டன்ட்ஸ்னு பார்த்தா போதுமே, ஆண் பெண் அப்படின்னு ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி கேட்டுட்டு வராங்க. மேலும் விஜய் சேதுபதியும் ஒரு எபிசோட்ல இந்த ஷோல ஆண் பெண் அப்படிங்கிறது கிடையாது, யாரும் இங்க பலவீனமானவங்க இல்ல, இங்க எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இனி வரும் காலங்கள்ல விஜய் சேதுபதி அவரோட ஹோஸ்டிங் பண்ற விதத்தை மாத்திக்கிறாரா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜேம்ஸ் வசந்தனோட இந்த போஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல் மற்றும் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.